ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போல்லாம் நினைக்கும் போது டக்குன்னு பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதா இருக்குது. சின்ன வயசுலலாம் பிரியாணினாவே ஒரு பாய் அங்கிள் கடை வச்சுருப்பாங்க, அதுவும் தள்ளு வண்டியில். அப்பா கிட்டேருந்து ஒரு 4-5 நாள் தொடர்ந்து அடம் பிடிச்சி கேட்டால் தான், அதுவும் நைட்டில் வாங்கிட்டு வருவாங்க வாழை இலையில் கட்டி. அந்த டேஸ்ட் வந்து இது வரைக்கும் எனக்கு எங்கேயுமே வரல. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் தலப்பாக்கட்டி வந்துச்சு, எஸ்எஸ் ஹைட்ராபாத் பிரியாணி வந்தது. இப்போதைக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா ஹைட்ராபாத் பிரியாணி தான். எனக்கு சண்டேன்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அது பிரியாணியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக போகும். அதனால் வந்து இன்றைக்கி ப்ரான் பிரியாணியும் சிக்கன் 65 தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுவும் நைட்டுக்கும் சேர்த்து வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு. இந்த அம்மா வந்து வயிறு ஃபுல்லாக இருந்தால் என்னை கண்டுக்க மாட்டாங்க. வயிறு கொஞ்சம் காலியாக இருந்தால் என் பின்னாடியே சுற்றுறது. பாசமாக 2 வார்த்தை பேசி கொஞ்சமாக பிரியாணி கொடுத்தாங்கன்னா அவங்க கூட நான் சென்டிமெண்டலாக ரொம்பவே அட்டாச் ஆகிடுவேன். பிரியாணியை நானும் அவ்வளோ க்ளோஸு. அப்போல்லாம் அடம் பிடிச்சி சாப்பிட்ட பிரியாணிக்கும் இப்போ டக்குன்னு சமைச்சு சாப்பிட்ற பிரியாணிக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. சிக்கன் 65 ரெசிபி வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள்.